ഞാൻ ഡെന്റിസ്റ്റ് ഡോക്ടർ നിർമ്മൽ. குழந்தைகளுக்கு அடல்ட் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாமான்னு நிறைய பேரண்ட்ஸுக்கு டவுட்ஸ் இருக்கும். நாங்கள் எப்போதுமே குழந்தைகளுக்கு கிட்ஸ் டூத் பேஸ்ட் தான் சஜஸ்ட் பண்ணுவோம். கிட்ஸ் டூத் பேஸ்ட்டில் ஃப்ளூரைட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். 1000 ppm அளவுக்கு தான் இருக்கும். அடல்ட் டூத் பேஸ்ட்டில் 1350 to 1500 ppm அளவுக்கு இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே அடல்ட் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணிங்கன்னா குழந்தைகள் ப்ரஷ் பண்ணும்போது அதிகமாக ஃப்ளூரைட் உள்ளே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் 1000 ppm உள்ள கிட்ஸ் டூத் பேஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. அடல்ட் டூத் பேஸ்டோடைய ஃப்ளேவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அது குழந்தைகளுக்கு பிடிக்காது. குழந்தைகளோட டூத் பேஸ்ட் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். ஸ்ட்ராபெரி அல்லது கிரேப் ஃப்ளேவரில் இருக்கும். இந்த ஃப்ளேவருக்காகவே அவங்க ப்ரஷ் பண்ணிக்குவாங்க. குழந்தைகளோட பற்களுடைய எனாமல் கொஞ்சம் தின்னாக தான் இருக்கும். அதுக்காக அப்ரெசிவ் கண்டென்ட் குழந்தைகளோட டூத் பேஸ்ட்டில் கம்மியாக தான் இருக்கும். அதனால கிட்ஸ் டூத் பேஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. குழந்தைகள் நல்லா ப்ரஷ் பண்ணி பழகினதுக்கப்புறம் அடல்ட் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. 6 அல்லது 7 வயசு ஆகும்போது அடல்ட் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். 6 months ஒன்ஸ் டென்டல் செக்அப் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியாக இருங்க. நன்றி.